எதிர்வருகின்ற காலத்திலே என்ன நடக்கப் போகிறது, யார் எப்படிப்பட்டவர், எப்படி நம்மை வந்து வருகின்றார்கள், எந்த எண்ணத்தில், எந்த மன ஓட்டத்தில், எந்த சிந்தனையில், எப்படி நல்லவரா கெட்டவரா என்று தெரிந்து கொள்வதற்கு உதவும் அற்புதமான ஒரு இரகசியமான ஒரு இறைப்பொருள் காஞ்சனாதி ஸ்படிகம். நமக்கு நாளை என்ன நடக்கப் போகிறது, அடுத்தது என்ன நடக்கப் போகிறது, நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எதை தடுத்து நிறுத்துவது, எதை எதிர்கொள்வது என்பதற்கு உதவுவதே நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சமயோஜித புத்தியும் கொடுக்கின்றது காஞ்சனாதி ஸ்படிகம். மேலும் எதிரிகள் எப்படி இருப்பார்கள், எதிரிகள் எப்படி இருப்பார்கள் என்பதை பார்ப்பதற்கு பூனைக்கண் விநாயகர், டைகரை விநாயகர் மிக மிக அற்புதமான சக்தியை கொண்டது. எந்த இருட்டிலும் எந்த நிலையிலும் எந்த பயணத்திலும் நமக்கு வழிகாட்டுகின்ற அற்புதமான பூனைக்கண் விநாயகர் மற்றும் ஸ்படிக விநாயகர் ஸ்படிகலிங்கத்தை இன்றே நீங்கள் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். ஐசிங் சக்கரம் இப்பொழுது இனிமேல் வெளியே வருவதற்கான வாய்ப்பு அறவே கிடையாது என்பது குருவருளால் நாம் சொல்லுகின்றோம். நமக்கு எதுவும் தெரியாது. விருப்பம் உள்ளவர்கள் நேரடியாக சென்னை அகஸ்திய விஜய கேந்திராலயில் உள்ள எண்ணெய் செல்போனை தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருட்களை வாங்க வேண்டும். நாளைக்கு கோடான கோடி செல்வம் வரும், சந்தோஷம் வரும். ஆனால் இந்த பொருள்கள் வருமா என்றால் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கேந்திராலயா திறந்து இருக்கும். அதற்கு ஏற்க நீங்கள் உங்களுடைய தொடர்பு சாதனத்தை பயன்படுத்தி, செல்போனை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான அந்த அருமையான சகல காரியம் ஜெயம் படுகின்ற அந்த வளையல், அந்த மாதிரியான வளையல்லாம் இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது. பழைய காலத்து புத்தகங்கள் யார்ட்டானு இருந்தால் இன்றைக்கி 10 லட்சம் கொடுத்து வாங்கிறதுக்கான ஆள்லாம் இருக்காங்க. அந்த நிலைமைக்கு வந்து விட்டது. வாத்தியார் ஒரு காலத்தில் சொல்லுவார், இதெல்லாம் 1 கோடி ரூபா கொடுத்தா கூட ஒரு பக்கம் கூட உங்களுக்கு கிடைக்காதரா, பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கோங்கன்னு என்னட்ட இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இன்று அந்த நிலைமை வந்து விட்டது. ஏதோ கிடைக்கின்றது, அதாவது வாய்ப்புகளை வந்து தேடிட்டு வந்திருக்கு. ஐசிங் சக்கரம் லட்சுமி கடாட்சத்தை பெருக்கின்ற இப்படி ஸ்படிக விநாயகர் ஸ்படிக லிங்கங்கள் நாளையும் சனிக்கிழமை 18 மற்றும் 19 இந்த தேதிகளிலே சனி ஞாயிறு மட்டும் கேந்திராலயில் கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு இத்துடன் பூர்த்தியாக முழுமை பெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடியனுக்கு தெரிந்த செய்தியை உங்களுக்கு பரப்பிவிட்டேன். அதாவது சொல்லுவாங்களே, கடை விரித்தேன் கொள்ளுவார் இல்லை கட்டிவிட்டேன் என்ற நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது காலமானது. ஆனால் ஆன்மீக அடியார்கள் எவ்வளவோ காரியங்கள் இருக்கும், ஆனாலும் இதை விடக்கூடாது என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள்லாம் சௌகரியமாக இருந்தாலே நாங்கள்லாம் சௌகரியமாக இருந்த மாதிரி. எத்தனையோ உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷங்கள், எவ்வளவோ காரியங்கள், நின்று போன நல்ல காரியங்கள் நடக்கணும். தினமும் உங்களுடைய வீடு வாசல் தொழில் அத்தனையும் ஓஹோ என்று பெருகி வாழ வேண்டும். அதற்கான உன்னதமான அற்புதமான பூஜை முறையை மிக விரைவில் தெளிவாக கொடுக்க இருக்கின்றோம். நீங்கள் இன்று நிறைய பேர் ஆயுர்தேவி பூஜையை கடைபிடித்து செய்ததற்கு நீங்கள் கண்டிப்பாக அற்புதமான நல் பலன்களை பெறுவீர்கள். வெள்ளிக்கிழமையும் தசமியும் சுக்லபட்சத்திலே வந்திருப்பது முதல் தசமி, அருமையான தசமி. அதுவும் வளர்ப்பிறையில் கடந்த தசமி பூர நட்சத்திரமும் வந்திருக்கின்றது. எல்லாம் பூர்ணமாக வெற்றி கிடைக்கின்ற ஆயுர்தேவி. இப்படி நாம் நல்லது செய்யும் போது ஏதோ ஒரு எதிர்வினை சக்திகள் தடுக்கின்றன. அது ஒரு காலம் வரி தான் எதிர்வினை சக்திகள் வேலை செய்யும். இந்த மழையில் பெய்யும் போது சில கொசுக்கள் வரும். அது 1 நாள் 2 நாள் பறக்கும். 3ஆம் நாள் இந்த கொசு இருக்கா என்று கேட்டால் இருக்காது. ஆனால் தொடர்ந்து இறைப்பணி நடப்பதற்கு குருவருளால் எங்கிருந்தோ ஒரு நல்லது நடக்கும். ஆனால் இப்படி இடுவார் பிச்சையை கெடுவார் கெடுத்தான்னு யாரோ ஒரு நல்லது செய்யறதை தடுக்கும் பொழுது அதனுடைய வினைகள், தீய வினைகள் குடும்பத்தை 7 தலைமுறைக்கும் தாக்கும். ஆனால் நல்லது செய்தால் நம்ம செய்யறதுக்கு முடிஞ்சால் வழிகாட்டுவோம், இல்லை என்றால் நம்ம ஓரமாக கிருஷ்ணா ராமா என்று உட்கார்ந்து கொள்வோம். இதற்கெல்லாம் போட்டி, இறை காரியத்திலே போட்டியோ பொறாமையோ தேவையற்ற கலக்கங்களையோ மனவேதனையோ கொடுத்தால் அதனுடைய விளைவுகள் அனுபவிக்கும் போது தான் தெரியும். எத்தனையோ குழந்தை எத்தனையோ ஊரில் பேசலை, என்னமோ நடந்துட்டுருக்கு. அதனால் நல்ல காரியத்தை, அதுவும் நம்முடைய வாத்தியார் சர்க்குரு வெங்கட்ராம சித்தர் சொன்னது பல லட்சம் கோடி ரகசியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அள்ளி கொடுத்துருக்கார். 600 வருஷத்துக்கான தேவையான ஆன்மீகத்தை அள்ளி கொடுத்துருக்கார். எனக்கு மட்டும்தான் சொந்தம், இந்த ஆறு எனக்கு சொந்தம், இந்த ஊர் எனக்கு சொந்தம், இந்த அகஸ்திய விஜயமே எனக்கு சொந்தம் அப்படி என்று
யாரும் கொண்டாட முடியாது. ஏன்னா அந்த இறை பரம்பொருளான திரு அவதாரமாகி எடுத்து நம்மளோட பழகி இருந்த வாத்தியார் அப்படித்தான் நம்மை ஆளாக்கி இருக்கின்றார்கள். நமக்கு போராத காலம் வந்தால் ஈகோ வந்து தலைமேல் தொங்கும். அதான் சொல்லுவான், கெடுவான் கேடு நினைப்பான். அதனால் நல்லவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். எதிர்வினை சக்தியில் வரும்பொழுது நம்மளே தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதாவது அணைகின்ற தீபம் பிரகாசமாக எரியும் அப்படின்று. அதனால் நீங்கள் எல்லாம் சமத்தா இந்த ஆசிரமத்தை, நமது பூர்வீக ஆசிரமத்தை மறக்காமல் எல்லோரும் ஒவ்வொரு பௌர்ணமி மற்றும் முக்கியமான விழாக்கள் இதில் எல்லோரும் பழைய அடியார்கள் புதிய அடியார்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் சொல்லி நமது லோபமாத அகஸ்தியர் ஆசிரமத்திற்கு புனர் உதாரணம் அங்கே எல்லா ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் அநேகமாக முடிகிற நிலைமையில் இருக்குது. நீங்கள் எல்லோரும் வந்து அங்கே உங்களுடைய திருப்பணியை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையிலே நம்மளுடைய வாத்தியாரை பற்றி நான் நிறையா சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை பட்டினத்தாரை பற்றி உலகத்திற்கு என்ன தெரிஞ்சது யாருக்கும் தெரியுமா? தெரியாது. ஒரு திரைப்படம் மூலம் வெளி வந்ததுக்கு பிறகுதான் பட்டினத்தார் ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய சித்தன், எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு வாழ்க்கையிலிருந்து வெளியில் வந்தவன் என்பது நமக்கு தெரியும். அதுபோல நமது வாத்தியாருடைய அற்புதமான ஒரு லீலைகளை மிக விரைவிலே கொடுக்க இருக்கின்றோம். இது யூடியூப்பில் ஏற்றுறதும் ஏற்றாமல் தடுக்கிறதும் அவரையே சாரும். அதனால் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. இந்த யூடியூப் சேனலில் ஏதோ ஒரு சிக்கல்கள்லாம் வருவதாக கேள்விப்படுகின்றேன். அதனால் இந்த மொத்த குரூப்பிலிருந்து யூடியூப்லேருந்து வெளியில் வரலாம் என்கின்ற ஒரு முடிவுடன் இதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடைய அருளாளர் அருணாச்சலம்.